திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை, இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நம்ம சினிமா படங்களில் பார்த்துட்டு போல சைக்கோ கொலகாரங்க பற்றின கதையெல்லாம் இதில் இந்த ஒரு கான்டென்ட்டோடு ஏமாத்துறவங்க அவ்வளோ கொடுமையான விஷயம் கென்யாவில் அரங்கேறி இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் நாடான கென்யா, அந்த நாட்டில் ஒரு பர்டிகுலர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கச்சி வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் பேர் இமானுவேல் ஓனகோ. இவரோட தங்கை கடந்த ஜூன் மாதம் 28 மாயமாயிட்டாங்க. இவர் ஊர் முழுக்க அங்கங்கன்னு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஒரு குப்பை குவாரி இருக்குங்க. அதை நம்ம ஊரில் குவாரிலாம் பார்த்துட்டு போல அங்கே முழுக்க குப்பைகள் நிறைஞ்சிருந்தா, நம்ம துறப்பாக ஏரி இருக்குல்ல, இதை மைண்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோ குப்பை கிடங்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு துர்நாற்றம் வீசுது. அவர் ஏன்னா எல்லா இடத்துலையும் தேடி இருக்காரு, அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அங்கே துர்நாற்றம். சரி, என்னவா இருக்கும், எதனா நாய் எதனா செத்து போயிருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறப்ப ஒரு பெண்ணோட உடம்பு இருந்திருக்கு. அந்த பொண்ணோட முடி, உடை இதெல்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நம்ம தங்கச்சி அவரோட இருப்பாள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லைட்டாக செதஞ்சிருக்கு முகம், அதை வச்சு ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு அவரோட தங்கை தான் சொல்லிட்டு. மனுஷன் அந்த குப்பை காலத்தில் இருந்து கதறி அழுதுருக்காருங்க. என்னோட தங்கை யார் இப்படி பண்ணாங்கன்னு அவரால் வார்த்தையால் விவரிக்க முடியல, அந்த அளவுக்கு அழுக. இதுக்கப்புறம் இந்த விவகாரத்தில் போலீஸார் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த கொடுமையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூஞ்சை பார்த்தா இது பண்ணியிருக்குன்னு தோணுதா உங்களுக்கு? ஆனால் இந்த பைப்பில் தான் அந்த வேலையை பார்த்து வச்சுருக்கான். இவன் பேர் காலின்ஸ் ஜமைசி கலூஷா, 33 வயசுங்க. என்ன இருக்குன்னா, அந்த பொண்ணு ஒருத்தவங்க சேர்த்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிட்டு அவங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சான்னு சொன்னல. அதுக்கப்புறம் போலீஸாக தேடிட்டு இருக்கிற அந்த நேரம் சமீபத்தில் யூரோ ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சுல, அந்த மேட்சை விடிய காத்தால 3 மணி வாக்கில் டிவியில் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காரு. யார் இவர்? ஒரு பாரில் அமர்ந்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த இடத்த போலீஸார் ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. இந்த மனுஷனை துப்பாக்கி முனையில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரோ, இவரையா போய் துப்பாக்கி முனையில் வச்சு அரெஸ்ட் பண்ணுங்க கேட்டிங்கன்னா, ஒரு கொலையை பற்றி தானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போது இந்த கான்டென்ட் முடிவில் உங்கள் புருவங்களை அப்படியே உயர்ந்து மேலே போகும். இவ்வளோ கொடுமைகளை பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு அவ்வளோ வேலைகளை பார்த்து வச்சுக்கிறாங்க இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு. இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஸ்க்ரீனில் தெரியுதார்ல, இவர் தான் டிசிஐயோட சீஃபு, அதாவது டைரக்டரேட் ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸ், முகமது அமீன். இந்த மனுஷன் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது பத்திரத்தோடவே கொடுக்குறாரு. அப்போ தான் ப்ரெஸ் பீப்புளுக்கு ஒரு ஆச்சரியம், இது ஒரு மாற்றம் தானே சொன்னாங்க, அதுக்கு இவ்வளோ பதறணுன்ட்டு. அவர் சொல்லும் போது தான் தெரியுது பைபிள் என்னென்ன வேலையை அவன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. இவெல்லாம் ஒரு மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. மனிதர்களோட உயிர் இருக்குல்ல, இதை அவன் கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. இவன் ஒரு பொண்ணு 2 பொண்ணு இல்லைங்க, 40க்கும் மேற்பட்ட பெண்களை கொன்று அதை குப்பையில் போச்சு வச்சுருக்கானா. இவ்வளோ கொடுமைகளை பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யூரோ கப் ஃபைனல் மேட்ச்சை ஜாலியாக பாரில் உட்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். இவ்வளோ ஒரு மனுஷனா? இவன் ஒரு வேம்பயர், இவன் ஒரு சைக்கோபாத். அப்புறம் சில கெட்ட வார்த்தைகள், இந்த எல்லா வார்த்தைகளும் இவர் வாயிலிருந்து உதிர்த்த வார்த்தைகள். குற்றத்தை அந்த காலின்ஸ் இருக்கால அவன் ஒத்துக்கிட்டானா. ஏன்னா ஒரு கொலையாக இருந்தால் பரவாயில்ல, எத்தனை கொலை கடந்த 2022 ஆரம்பிச்சிருக்கானா. கொலை அப்போ தான் பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் இந்த வருஷம் கடந்த 11 வரைக்கும் கொலை பண்ணியிருக்கான். ஒட்டு மொத்தமாக எத்தனை கொலை? 42 கொலை. 42 பேரும் பெண்கள். காலின்ஸோட மனைவி இருக்காங்களே, இவங்க தான் கொலையாம். அவங்கள கொண்டுட்டு தான் அப்புறம் ஒன்று ஆரம்பித்து 42 வந்து நின்றுருக்கான். அவனோட மனைவி கொலை பண்ணான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவள் ஏதோ பதறத்தில் பண்ணிட்டுருக்கான். இதுக்கப்புறமா அந்த பிரேதத்தை எங்கேயாச்சும் மறைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு இடத்த தேடி இருக்கான். அப்போ அவன் கண்ணில் சிக்கின இடம் தான் இந்த இடம். இந்த குப்பை கூடங்களுக்கு மத்தியில் ஒரு பணத்தை போட்டால் கண்டுபிடிக்க முடியுமாங்க? இந்த இடத்த கரெக்டாக பயன்படுத்தி இவ்வளோ நாள் வரைக்கும் ஏமாற்றிருக்கான் போலீஸ், இவ்வளோ கொலைகளை பண்ணி. அதுவும் 2022 இப்போ வரைக்கும் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோங்க அந்த டியூரேஷனு? ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே 42 கொலை. அபேண்டன் குவாரிங்க இது, கைவிடப்பட்ட ஒரு குவாரி. கென்யாவோட தலைநகர் நைரோபி இருக்குல்ல, அங்கே இருக்க முக்குரு ஸ்லம்மில் தான் இந்த குவாரி இருக்குது. இங்கே மழை போல குப்பைகளை உள்ளூர் மக்கள் இருக்காங்களே இவங்க ஃபுல்லாக கொட்டி வச்சுருப்பாங்க. வெளிப்பகுதிகளில் இருந்தும் ஆலை கழிவுகள் இருக்குல்ல, அதுவும் ஃபுல்லாக இங்கே வந்து கொட்டிடுவாங்க. நல்லா மழை மாதிரி குவிஞ்சு கிடக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கோணம் மட்டும்தான். இன்னும் நீங்கள் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா
பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மேலே மக்கள் சுற்றி நின்று பார்ப்பாங்க, கீழே அவ்வளோ குப்பை கூலங்கள் இருக்கும். அப்பேற்பட்ட இந்த இடத்த செலக்ட் பண்ணி தான் அவன் மனைவியோட பணம் இருக்குல்ல அதை போட்டிருக்கான். ஃபுல்லாக அந்த பணம் உள்ளே போயிட்டுருக்கு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. குப்பையோட குப்பையாக கலக்கிறதுனாலேயே அவன் மேலே யாருக்கும் சந்தேகமும் வரல. அவள் எப்போ வர, எங்கே போகிறா, என்ன பண்ணுறான்னு யாருக்குமே தெரியல. அங்கே இருக்க மக்களுக்கு க்ளூலெஸ்ஸு. புதைக்க கூட நினைக்கல. பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ தைரியம். இங்கெல்லாம் எதனா கொலைகளாக பண்ணுறாங்கன்னா ஒன்று எரிச்சிட்டு எதனா பண்ணுவானுங்க, இல்லைனா புதைச்சிட்டு போவாங்க. இவன் அதுக்கு கூட பயப்படலைங்க. அப்படியே தூக்கி குப்பையோட குப்பையாக போட்டு கிளம்பிடுறான். என்ன தெரிய போது, யார் கண்டுபிடிக்க போகிறான்னு. இதில் இன்னொரு உச்சக்கட்ட கொடுமை என்னென்னா, கொலை செய்யறதுக்கு முன்னாடி பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு தான் கொலை பண்ணியிருக்கானா. இது இருக்காங்களே இவங்கெல்லாம் அந்த கென்யாவோட அரசு தரப்பு இருக்குல்ல, அதை சேர்ந்த அஃபிஷியல் சில பேர், இன்னும் சில பேர் உள்ளூர் மக்களும் வந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பள்ளத்துக்குள்ளே இறங்கி அவங்க குப்பைக்கு நடுவில் அந்த பணத்தை தேடி எடுக்கணும். 1-2 கிடையாது, அவ்வளோ பணம் உள்ளே இருக்குது. அதை ஃபுல்லாக தோண்டி எடுக்கணும். எவ்வளோ கஷ்டமான டாஸ்க்கு. நான் இதோடு ஏன் கட் பண்ணியிருக்கேன்னா, கீழே ஒரு பணத்தை அப்போ தான் மேலே எடுத்திருக்காங்க கஷ்டப்பட்டு. அந்த காட்சியை காட்டவர்கள் டிஸ்டர்பிங்காக இருக்கும். தோண்ட 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 பிணங்கள் வந்துட்டு இருக்குங்க. இது வரைக்கும் 16 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அது 20 சடலங்களை கடந்து போயிடும். இந்த 16 பேரில் 15 பேர் பெண்கள். அவன் கொன்னான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க தான் மெஜாரிட்டி. சில ஆண் பிணங்களும் உள்ளே கிடச்சிருக்காங்க. அந்த ஒன்று விட்டு போச்சுல, அது ஒரு ஆணோட சடலம். ஏன்னா வாக்குமூலத்தில் தெளிவாக சொல்லிட்டா நாமளீனா கொலை பண்ணல அப்படின்ட்டு. பெண்களை மட்டும் காலின்ஸ் கொன்றான்னு சொல்லியிருக்கானா, அப்போ அந்த ஆண் சடலங்கள் எப்படி உள்ளேருந்து வருது? இந்த கேள்விக்கு போலீஸ் அஃபிஷியல்ஸ் என்ன தெரியுமா பதில் சொல்கிறாங்க? இந்த குவாரி ஆக்சுவலாக ஒரு ஆக்டிவ் கிரைம் சீன்னு சொல்கிறாங்க. நிறைய இந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க பண்ணுற கொலைகள், அது சார்ந்து இருக்க பிரேதங்கள்லாம் இங்கே தான் தூக்கி போட்டு போகிறானுங்களாம். இதெல்லாம் இப்போ விவரிச்சு என்ன பிரயோஜனம்? குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கணும். அதுவும் அரசு அதிகாரிகளோட முக்கியமான வேலை தான். பட் இங்கே அது நடக்கலை. காலின்ஸ் போலவே இன்னும் எத்தனை பேர் கொலை பண்ணி இங்கே பல பிணங்களை போட்டிருக்கானுங்க. இப்போ அந்த லிஸ்ட் எடுக்கிறதுக்கு போலீஸார் பிரயத்தனப்பட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் உச்சக்கட்ட பயத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவங்க வீடுகள்லேருந்து யாரா மிஸ் ஆகிருப்பாங்களே, அவங்க இது வரைக்கும் மீட்டு கொடுக்கப்படலை அப்படின்னா இதுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சந்தேக நபர் ஒருத்தனும் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். இந்த அரெஸ்ட் படினா எவ்வளோ தூரம் போகுமோ? ஒரே ஒரு மர்டர் கேஸில் ஆரம்பித்த விஷயம் எங்கே வந்திருக்கு பாருங்கள். இதில் கூத்துலையும் கூத்தனை தெரியுமா? இந்த குவாரியிலிருந்து கரெக்டாக 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் காலின்ஸோட வீடு இருக்குது. அது பெரிய வீடெலாம் கிடையாது, ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கும். அந்த வீட்டில் வசிச்சுட்டு இருந்தான். போலீஸார் அந்த வீட்டையே இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஷாக்கு. ஏன்டா வீட்டு பக்கத்தில் இவ்வளோ படங்களை வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா இவ்வளோ பொருட்கள் கிடச்சிருக்கு. என்னென்னலாம் பொருட்கள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க போலீஸார்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஷீட்டை அவங்க பறிமுதல் பண்ணுறாங்க. கத்திங்க, எவ்வளோ பேர் கத்தி பார்த்தீங்களா? அறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கான். அதில் அந்த கரையை பாருங்கள், இன்னும் ரத்தக்கரை அப்படி படிஞ்சிருக்கு. நைலான் சாக்ஸ் இருக்குல்ல, அதை உள்ளே வச்சுருக்கான். ரோப்பு கயிறை உள்ளே வச்சுருந்துருக்கான். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரப்பர் க்ளவுஸ் இருக்குல்ல, தொழிற்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய க்ளவ் ஒன்று கையில் போட்டு வேலை பார்ப்பாங்களே, அந்த க்ளவ் வேறு ஒரு ஜோடி வாங்கி வச்சுருக்கான். பிங்க் நிறத்தில் ஒரு ஹேண்ட்பேக்குங்க, ஃபீமேல் யூஸ் பண்ணுற ஒரு ஹேண்ட்பேக். இவன் கொலை பண்ண ஏதோ ஒரு பொண்ணோட தான் கண்டிப்பாக அது இருக்கணும். அப்புறம் பெண்கள் அணிகிற உள்ளாடைகளில் 2 அதையும் போலீஸாக சீஸ் பண்ணியிருக்காங்க. 10 செல்ஃபோன்ஸு, ஒரு லேப்டாப்பு, ஒரு ஐடி கார்டு. இந்த கொலை செய்யப்பட்ட 40க்கும் மேற்பட்ட பெண்கள் சொன்னல, அவங்களோட குறைந்தபட்ச வயது எவ்வளோ தெரியுமா? 18. அதிகபட்ச வயது 30. இந்த ஏஜ் குரூப்புக்குள்ளே தான் கரெக்டாக அவன் பொறுக்கி எடுத்து அவங்கள பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திட்டு கொலை பண்ணி போட்டிருக்கான். எல்லாரையும் கொலை பண்ணதில் ஒரே பாணியை தான் அந்த கொலைகாரன் ஃபாலோ பண்ணியிருக்கானாங்க. போலீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குற்ற சம்பவம் நடக்குதுன்னா அதை டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் எதனா இதே போல் குற்றம் சம்பவம் நடக்கிறப்ப அதை வெரிஃபை பண்ணி கிராஸ் ஓவர் பண்ணுவாங்க, இதே பேட்டர்னில் இது இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா ஒன்று அந்த நபர் சம்மந்தப்பட்ட வழக்காக இது இருக்கணும், இல்லை அவனே பண்ணியிருக்கணும், இல்லை அவனோட அடுத்த சிஷ்யங்கனை அவனை வந்திருப்பால அவன் பண்ணியிருக்கணும்னு மேட்ச் பண்ணி கேஸை முடிப்பாங்க. இவனுக்கு அந்த ஒரு பயம் கூட இல்லை. 42 பேரையும் ஒரே ஸ்டைலில் தான் கொண்டு இருக்கான் போட்டு. போலீஸை குழப்பணுன்றதுக்காகவே அந்த கத்தி இருக்குல்ல, அதை வச்சு வெட்டியிருக்கானா. என்ன பண்ணியிருக்கானா, தலையை வெட்டிடுறது, அதை வெட்டி வேற எங்கன்னா தூக்கி போட்டுறது, உடம்பு ஒரு இடத்துல வச்சிடுறது. ஸோ போலீஸால் மேட்ச் பண்ண முடியாதுல்ல, யார் செத்தாங்கன்னு தெரியாமல் இருந்தால் எப்படி கேஸை முடிக்க முடியும்? இதில் மட்டும் அந்த கொலைகாரன் தெளிவாக பிளான் பண்ணியிருக்கானா. இந்த விஷயம் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரே ஒரு ஆள் இவ்வளோ பேரை கொலை பண்ணியிருக்கான், அதுவும் பெண்களை கொன்று தூக்கி போட்டு ஈஸியாக போய் ஜாலியாக மேட்ச் பார்த்துட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் சாதாரணமாக நினைக்கவே முடியாது. ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல, அவங்க ரிப்போர்ட்டின் படி பார்த்தீங்கன்னா கடந்த 2022 மட்டுமே 725 பெண்கள் கொலை செய்யப்பட்ட வழக்குகள் இருக்காங்க. எங்கே? கென்யான்ற அந்த ஒரு நாட்டில் மட்டுமே. 2015 வருஷம் தான் யூஎன் இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் நம்பர்ஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? கென்யாவில் ஒரு காலின்ஸ் கிடையாது, நிறைய காலின்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோ பேர் பெண்களை கொலை பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே கென்யா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஹெட்டேக்குங்க. அவங்க ஆல்ரெடி அந்த ஹெட்டேக்கை சமாளிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா அந்த நாட்டில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, அங்கேருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நிறைய பேரை கொலை பண்ணி புதைச்சிட்டு போகிறானுங்களாம்.
போலீஸாலே கண்டுபிடிக்க முடியலையா, இல்லைன்னா அவங்க உயிருக்கு பயந்து அவங்க கண்டுபிடிக்க மறுக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் அப்பேற்பட்ட நபர்கள் எதுக்காக போலீஸ் வேலைக்கு வரணும்னு தெரியல. ஸோ போலீஸ் மேலே கென்யா மக்கள் நம்பிக்கையை முழுசாக இழந்துட்டாங்க. இதோட விளைவு போராட்டங்களை ஈடுபட ஆரம்பித்தாங்க. இது மட்டும் இல்லை, இந்த அரசோட ஆளும் திறன் இருக்குல்ல, அது ஒட்டுமொத்தமாக சரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ மக்களும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அரசை மொத்தமாக எதிர்த்த மக்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தினாங்க. இப்போதைய கென்யா அதிபர் இருக்கார்ல, வில்லியம் ரூட்டோ, இவர் இந்த பதவிக்கு லாயக்கு இல்லை, அவரை பதவி விலக சொல்லுங்கள், அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிபரையே பதவி விலக சொல்கிறாங்கன்னா அந்த பியூரோக்ராட்ஸ்லாம் சும்மா இருப்பாங்க. மக்களை பார்த்துட்டு போராட்டத்தை அடக்க ஆரம்பித்தாங்க. இது ஒரு கடத்தில் எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னா, போராட்டின சில பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குல்ல கென்யாவில். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை பணியிட மாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்ஃபரு பெரிய தண்டனை எல்லாருக்கும். உலக நாடுகள் எல்லாத்துக்கும் இது பொதுவாக என்னன்னு தெரியலைங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய குற்றங்கள் நடக்குதுன்னா அதுக்கு அதிகாரிகள் தான் முழு பொறுப்பு. அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். இப்போல்லாம் கொலை அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சுல. ஒரு காலத்தில் வருஷத்துக்கு 4 கொலை கேஸ் நம்ம பார்க்குறதே பெரிய விஷயம். அந்த குறிப்பிட்ட சிட்டியே நடுங்கும் அந்த 4 கொலையிலேயே. ஆனால் இப்போ பாருங்கள், கென்யாவில் ஒரு சிட்டியில் 42 பெண்களை இந்த ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான கேஸு. இவனை மாதிரி எத்தனை பேர் எவ்வளோ பெண்களை கொலை பண்ணியிருக்கானுங்க. உலகம் முழுக்க பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் இருக்குல்ல, இந்த அளவுக்கு உச்சத்தில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப தான் நாம் வாழ்ந்துருக்க சொசைட்டி இருக்குல்ல, அது மாதிரி லைட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் கிளி அடிக்குது. நாம் எந்த அளவுக்கு அவேராக, நாம் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கமோ அந்த அளவுக்கு நம்ம உயிர் நம்மக்கிட்ட இருக்கணும். ஜஸ்ட் இது விழிப்புணர்வுக்காக தான் மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன மக்களே? உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.